يا رسول الله يا رسول الله يا رسول الله يا رسول الله يا حبيب 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 النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد واعتصموا بحبل الله جميعا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த சிறப்பான இறைவனுக்கு உகந்த மௌலிது ஷரீஃபை ஏற்று அதனுடைய பலனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் பொருட்டினால் இந்த நாட்டை செழிப்பாக்கி அங்கு வாழுகிற நம்மையும் அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீக்கி பிணிகளை போக்கி நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான வாழ்க்கையை தந்தருள்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்தருள்வானாக. நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பை தந்தருள்வானாக. திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சர்தார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்தே அவர்கள் சந்தித்த சவால்கள் ஏராளம். அதில் ஒரு 5 மட்டும் இப்பொழுது உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் இந்த சமுதாயம் ஒன்றே சேர முடியாது என்றிருந்த சூழல், அரபகத்தின் சூழல், எங்கு பார்த்தாலும் சண்டைகள். இவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு உலகத்திலே யாராவது இருப்பாரா? கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்க்க முடியாத ஒரு முட்டைக்காக 300 ஆண்டுகள் சண்டை போட்டவர்கள். வெறும் முட்டை சண்டை 300 ஆண்டு. இவர் கோழி அடுத்தவர் வீட்டு தோட்டத்திலே போய் முட்டை போட்டு விட்டு வந்தது. இதற்காக கோழியை கொல்ல, கோழிக்கு சொந்தக்காரர் இவரை கொல்ல, இவரின் சொந்தக்காரர் அவரை கொல்ல, இப்படியே ஒரு முட்டைக்காக போட்டார்கள் சண்டை 300 ஆண்டுகள். அவுஸ் ஹஸ்ரஜ், மதீனாவிலே வாழ்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் யார்? இவர்கள் சொந்த அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிகள் இருகூறாக பிரிந்தார்கள். இவர்களை ஒன்று சேர்ப்பது முடியவே முடியாது, காலம் இவர்களை ஒன்று சேர்க்காது என்று எல்லோரும் சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் சவால் எடுத்து சாதித்தார்களே. யாருமே செய்ய முடியாத சாதனைகளை, உலகத்திலே இதுவரை தோன்றிய எந்த தலைவனும் செய்யாத சாதனைகளை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தார்கள், சாதித்தார்கள். மதீனாவிற்கு சென்று வெறும் 30 நாட்களில் 300 ஆண்டு சண்டை நீங்கியது. 300 ஆண்டு போட்ட சண்டை
வெறும் 30 நாட்களில் நீங்கியது. சொந்த அண்ணன் தம்பிகளாக மீண்டும் சேருகிறார்கள். இதுதான் அண்ணல் பெருமானார். யாரும் முடியாது என்று நினைத்ததை முடித்து காட்டுகிற பெருமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான், அல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களின் உள்ளத்திற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்ஃபத்தை போட்டார்கள், பிரியத்தை போட்டார்கள். ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அண்ணலின் நிஅமத்தால் அல்லாஹ் சொல்லும் பொழுதே ரொம்ப அழகாக சொல்லுவான். பெருமானார் பெரிய நிஅமத், பெருமானாரின் நிஅமத்தால் காலையிலே மீண்டும் சகோதரர்களாக மாறி போனார்கள். எதிரிகள், ஒருவரை ஒருவர் புறக்கணித்தவர்கள் பெருமானாரால் சகோதரர்களாக ஆகி போனார்கள். நாம் இவ்வளவு தூரம் ஒன்றுபட்டு ஒரே சகோதரர்களாக அமர்கிறோமே, என்ன காரணம்? பெருமானாருக்காகத்தானே, பெருமானாருக்காகத்தானே. வேறு என்ன நோக்கம் இருக்கிறது? உலகம் முழுவதையும் ஒன்று போட்டு ஒன்றாக கட்டி போட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்ப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்று ஒரு அறிஞனிடத்திலே கேட்கிற பொழுது அந்த அறிஞன் சொல்லுவார், கிறிஸ்துவ அறிஞன் சொல்லுவார், நாங்கள் ஒரு இடத்திலே உலகம் முழுவதையும் ஒன்று சேர்க்க வேண்டுமானால் குறைந்தது ஒரு 2 நாள் 48 மணி நேரம் தேவை. நம்ம இஸ்லாமிய இளைஞன் சொன்னார், எங்களுக்கு ஒரு பாங்கு போதும் என்றார். எங்களுக்கு ஒரு பாங்கு போதும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலா ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், உலகம் ஒன்று சேர்ந்து விடும். இதை யார் உருவாக்கினார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒற்றுமையே இருக்காது என்று நினைத்தவர்களுக்கு ஒற்றுமையை போதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று இறங்கிய உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை, ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர், மதீனாவாசிகள் அன்சாரிகள், மக்காவாசிகள் முஹாஜிர்கள், 2 பேர்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாத் ரலியல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் 2 பேரும் இனிமேல் சகோதரர்கள், உடன்பிறவா சகோதரர்கள். அதற்கு பிறகு வரலாறு பேசுகிறது, உலகத்திலே யாரும் செய்ய முடியாத சாதனை, யாரும் செய்ய முடியாது. தன் சொத்தை அன்சாரி தோழர் சரிபாதியாக ஆக்கி முஹாஜிருக்கு பெருமானார் சொன்னவுடன் கொடுத்தார். உலகத்தில் இதுவரை எந்த தலைவனாவது இப்படி சாதித்திருக்கிறாரா? தான் கட்டிய மனைவியை தலாக் கொடுத்து முஹாஜிர் தோழருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? ஒரு தாய், எனக்கு இதுவரை அன்சாரி ஒரு மகன் தான் இருந்தான், இப்பொழுது எனக்கு முஹாஜிர் என்ற இன்னொரு மகன் கிடைத்து விட்டார். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? இப்படியே பெருமானார் பிரித்து பிரித்து கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு மட்டும் பெருமானார் விட்டு விட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவை விட்டு விட்டார்கள். எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தவில்லை. அலி ரலியல்லாஹு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, கசுர லஹ்ரி யா ரசூலல்லாஹ், என் முதுகெல்லாம் உடைந்து விடும் போல் தெரிகிறது நாயகமே, எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினீர்கள், எனக்கு யார் தோழர், எனக்கு யார் தோழர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த சாஹிபி என்றார்கள். நான் எனக்கு ஒரு தோழரை எடுத்துக்கொள்ளவில்லையே, என் தோழர் நீதான் அலி ரலியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை போதித்தார்கள். வஃபாத் ஆகிற பொழுது கூட சகோதரர் தான் குளிப்பாட்டினார், அலி ரலியல்லாஹு தஆலா தான் குளிக்க வைத்தார்கள். வரலாறு பேசுகிறதே. அந்த சகோதரத்துவம் இதுவரை உலகத்திலே யாரும் சாதிக்காத சவால். இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு பெருமானார் கையாண்ட வழி 10. அந்த 10 வழிகள் இன்றைக்கு சமுதாயத்திலே கையாளப்பட்டால் சகோதரத்துவம் நிலைத்திருக்கும், சமாதானம் நிலைத்திருக்கும், ஒற்றுமை நிலைத்திருக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும். 10இல் 1 போனாலும் சகோதரத்துவத்திலே ஒரு கீறல் விழுந்துவிடும். இந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் போதித்த 10 விஷயம் என்ன? குல்லு முஸ்லிமின் இஹ்வத்துன் என்பதற்கு நீங்க தஃசீர் எடுத்து புரட்டுங்க. குல்லு முஸ்லிமின் இஹ்வத்துன் ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும். சகோதரத்துவம் வர வேண்டுமானால், உல்ஃபத் ஏற்பட வேண்டுமானால் 10 விஷயம் வேண்டும். அதில் முதலாவது ஐயாஃபிர ஸல்லத்தல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். தவற மன்னிக்கணும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன தகராறு என்று சொன்னால் தவறை மன்னிக்கிற மனப்பான்மை வேண்டும்.
வரலாற்றில் நீங்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சன்னிதானத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இடையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை கொஞ்சம் வேகமாக உமர் ரலியல்லாஹு தஆலாவை பேசி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு வந்ததே கோபம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்ததே கோபம். கோபித்துக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சகோதரரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரே. முடியாது சகோதரரை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரரை, நான் தவறாக சொல்லிவிட்டேன் சகோதரர், முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா எழுந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். பின்னால் குகைத்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பின்னாலே நடந்து செல்கிறார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வேகத்திலே வீட்டுக்குள்ளே சென்றார்கள். கதவை சாத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வெளியே இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 3 முறை சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், உமரே என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். 3 முறை உமர் ரலியல்லாஹு கதவையே திறக்கவில்லை. அழுது கொண்டே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். உள்ளே இருக்கிற உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய இதயம் கனிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குவைத்தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அமைச்சர், எல்லா நிலைகளிலும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு இத்தனை முறை மன்னிப்பு கேட்டும் நான் மன்னிக்கவில்லையே. கதவை திறந்து கொண்டு ஓடி வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் இடத்திலே போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அமர்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வேகமாக வந்து, சகோதரரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சகோதரரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, தப்பு செஞ்சது நான் தானே, என்னை நீங்க மன்னித்துக் கொள்ளுங்கள். இல்ல இல்ல, உங்களை நடக்க விட்டது நான் தானே, என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறு செய்தது நான் தானே. 2 பேரும் மாறி 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 பேசுவதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூக்கிறார்கள், புன்னகை பூக்கிறார்கள். இப்படி தோழமை இருக்கிற வரை என் சமுதாயத்திற்கு அதாபு வராது என்றார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அண்ணன் தம்பிக்கு மத்தியில இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால், ஒரு 4 தடவை மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலன்னு சொன்னாக்கா வருகிறதே கோபம் இவருக்கு. இனிமேல் ஓன் தீதார் எனக்காகாது, ஏன் தீதார் உனக்காகாது, இதுவல்லவா நாம் சொல்லுகிறோம். ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இது உலகம் சொல்லுகிற சவால், யாரும் செய்ய முடியாத சாதனை. சஃப்வான் மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னித்து காட்டியவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதஹ் மக்கா, மக்காவின் வெற்றியின் பொழுது சஃப்வான் ஓடி வருகிறார். யார் அந்த சஃப்வான் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுகிற பொழுது கருங்குரங்கின் சப்தம் என்று சொன்னவர். பெருமானார் தன்னை சொன்னால் கூட மன்னித்துக் கொள்வார்கள். தன் தோழர்களை பற்றி யாராவது சொல்லிவிட்டால் அண்ணல் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த சஃப்வான் மலைகளில் ஓடி ஒளிகிறார். மாட்டுனோன்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நைய புடைத்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு மலைகளிலே போய் ஒதுங்குகிறார், ஒளிகிறார். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் சஃப்வானுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, நண்பர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். நான் சஃப்வானை அழைத்து வருகிறேன், நீங்கள் அடைக்கலம் அளிக்க வேண்டும் நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் அளிக்கிறேன், அவரை மன்னிக்கிறேன், அடைக்கலம் அளிக்கிறேன் என்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா மலைகள் முழுவதும் தேடுகிறார்கள். சஃப்வானை பிடித்து விடுகிறார்கள். உனக்கு அடைக்கலம் வாங்கிவிட்டேன், நீ வர வேண்டும். உமர் ரலியல்லாஹுக்கு என்ன வேகம் இருந்ததோ அதே வேகம் குறையாமல் இருந்தது சஃப்வானுக்கு. வர முடியாது, என்னை அழைத்து சென்று கொலை செய்ய போகிறீர்கள், வர முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலப்பாகையை காட்டுகிறார்கள். தலப்பாகையை பெருமானார் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள், என்னோடு வா, வர முடியாது. கடைசியில் உமர் ரலியல்லாஹு தனக்கே உரிய பாணியிலே ஆளை கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீ என்ன வர முடியாது என்று சொல்லுகிறாய், உனக்கு அடைக்கலம் பெருமானாரிடத்திலே நான் வாங்கி இருக்கிறேன் என்று கட்டி ஆளை தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஃப்வான் சொல்லுவார், இப்படி நிறுத்தியதால் நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். என் உயிர் போனால் ஈமான் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பெருமானார், வேண்டாம், உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள், அதனால் அடைக்கலம்.
ஹுனைன் போர்க்களம் வரை அடைக்கலம் நடக்கிறது. ஹுனைன் போர்க்களத்தில் ஏராளமான கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது. சஃப்வான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். கனிமத் பொருட்களை அண்ணல் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். சஃப்வான், உனக்கு இதில் எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள். இந்த ஹுனைனில் இருக்கிற எல்லா பொருளும் உனக்கு தேவை என்றாலும் நீ வைத்துக்கொள் சஃப்வான். உனக்கு என்ன தேவை? ஈமான் கொள்ளவே இல்லை. நீ வைத்துக்கொள் சஃப்வான். உனக்கு என்ன தேவை? உன்னை மன்னித்து விடுகிறேன். உனக்கு தேவையானது முழுவதையும் எடுத்துக்கொள் சஃப்வான். ஓடி வந்தார். பெருமானாரை கட்டி அணைக்கிறார். பெருமானார் கரங்களுக்கு முத்தமிடுகிறார். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு நபியை தவிர இந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது. நான் எத்தனை பேர்களை கொன்று குவித்திருக்கிறேன். பிலால் ரலியல்லாஹு என்னென்ன வார்த்தைகள் பேசி இருக்கிறேன். ஓடினார் சஃப்வான். பிலால் ரலியல்லாஹு தஆலாவின் கரத்தை பிடிக்கிறார் சஃப்வான். கரத்தை பிடித்து சொன்னார், சகோதரா, என்னை மன்னித்துக்கொள் சகோதரா. சகோதரா, உம்மை பார்த்து கருங்குரங்கின் சப்தம் என்று சொல்லிவிட்டேன். என்னை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னார். நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறிப்போவேன். மன்னித்துக்கொள் என்று கேட்கிறாரே பிலால் ரலியல்லாஹு தஆலா. உடனே சொன்னார்கள், சகோதரா, உன்னை நான் மன்னித்து விட்டேன். சொர்க்கத்திற்கு உன்னை நான் அழைத்துக் கொண்டுதான் செல்வேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிக்கிற மனப்பான்மையை யார் கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த சமுதாயத்தில் இன்றைக்கு அண்ணன் தம்பியை பார்த்து, தம்பி அண்ணனை பார்த்து பேசுறதுல 30 ஆண்டுகள் சண்டை. ஒருவரை நானே பார்த்திருக்கிறேன். எங்க அண்ணன்ட்ட பேசி 30 வருஷம் ஆகுதுங்கிறார். அவர் என்ன முஸ்லீமா? எதற்காக சண்டை? ஏதாவது சொத்தை எடுத்துக்கிட்டாரா? அதெல்லாம் இல்லை. வேறு எதற்காக? ஒரு வார்த்தை பேசிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்தவர்களை மன்னித்தார்கள். சொந்த அண்ணனை தம்பி மன்னிக்க தயாராக இல்லை. தம்பியை அண்ணன் மன்னிக்க தயாராக இல்லை. யோசிக்கிறோம். ஷைபத் இப்னு உஸ்மான். யார் அந்த ஷைபா? ஷைபத் இப்னு உஸ்மான் கைபர் போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்காக வாள் எடுத்து விடுகிறார். நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யாரிடத்திலும் வழங்கவே இல்லை. பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தானே எடுத்துக்கொண்டான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மக்களிடத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று குர்ஆன் பேசுகிறது. பெருமானாரை வெட்டுவதற்காக வாளை ஓங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை திருப்பி விடுகிறார்கள். வாள் மேல இருக்கு. ஷைபத் இப்னு உஸ்மானினுடைய கைக்கு மேல இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைபத் இப்னு உஸ்மானினுடைய கை நெஞ்சிலே கை வைத்தார்கள். பெருமானார் நெஞ்சிலே கை வைத்தார்கள். வாள் மேலதான் நின்றுகிட்டு இருக்குது. பெருமானார் கை வச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஈமான் உள்ளத்தில் இறங்கியது. ஈமான் உள்ளத்தில் இறங்கியது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? வெட்ட வந்தவர் வாளோடு மேலே நிற்கிறார். வாளோடு மேலே நிற்கிறார். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்தார்கள். மன்னித்தார்கள். மகத்துவத்தோடு இஸ்லாத்திற்குள் இணைத்தார்கள். நம்முடைய நடவடிக்கை, நாம் மன்னிக்கிற மனப்பான்மை பல பேர்களை இஸ்லாத்திற்குள் இணைத்துக் கொண்டு வர வேண்டும். இந்த வேலையை செய்தோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்திற்கு காட்டிய முதல் அடையாளமே இந்த மன்னிப்பு தான். தஃசீருல் ஜலாலைனுடைய ஓரக்குறிப்பிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். பள்ளி ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதட்டிலே சிறுநீர் கழித்து விடுகிறது. பள்ளி எப்பயுமே சிறுநீர் கழிக்கிறது அங்கதான் கழிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு குச்சி எடுத்துட்டு பள்ளியை துரத்துறாங்க. ஒரு நபின்னு பார்க்காம, ஒரு நபி என்று பார்க்காமல், ஒரு ரசூல் என்று பார்க்காமல் இந்த வேலையை செய்கிறாய் துரத்துறாங்க. ஓடி ஒளிகிறது. போய் ஒளிஞ்சிருச்சு. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இதெல்லாம் ஒரு படைப்பா? ஒரு நபி என்று கூட பார்க்காமல் என் மீது சிறுநீர் கழிக்கிறதே, இதெல்லாம் ஒரு படைப்பா? இதை போய் படைத்திருக்கிறாய் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளியும் அதைத்தான் சொல்லுச்சு. மூசாவெல்லாம் ஒரு படைப்பான்னு கேட்டுச்சு. நான் எப்ப வெளியே வந்தாலும் குச்சி எடுத்துட்டே சுத்துறாரு. அவரை போய் படைத்திருக்கிறாயன் பள்ளி கேட்குது. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அதில் இருக்கிற நன்மையை எடுத்துக் கொள்ளுங்கள், தீமையை மன்னித்து விடுங்கள் என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடித்த தன்மை மன்னிப்பு. அந்த மன்னிக்கிற மனப்பான்மை வந்துவிட்டால் உல்ஃபத் தானாக வந்துவிடும். காரூன் வரலாறுகள் பேசுகிறது. காரூன் யார்? அந்த காரூன் எல்லாம் எனக்கே சொந்தம், 70 ஒட்டகைகள் சுமக்கிற அளவிற்கு சொத்தை சேர்த்து வைத்த அந்த காரூன்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசியில் சொத்து போச்சு, பூமிக்குள்ளே அவன் சொரிவாங்குகிறான், சொரிவாங்கப்படுகிறது, பூமி இழுக்கிறது. உள்ள போயிட்டே இருக்கும்போது மூசா மன்னித்துக்கொள் மூசா, மூசா மன்னித்துக்கொள் மூசா, மூசா மன்னித்துக்கொள் மூசா, மூசா மன்னித்துக்கொள் மூசா, என்னை காப்பாற்று 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 என்று கதறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்னே மன்னிச்சா பூமி தாங்காதுன்ட்டாங்க. பூமிக்குள்ள இழுக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மூசா உன்னிடத்திலே கேட்டதை மட்டும் அவன் என்னிடத்திலே கேட்டிருந்தால் நான் மன்னித்திருப்பேன், நான் மன்னித்திருப்பேன். இத்தனை முறை கத்தினானே, மன்னித்திருக்க கூடாதா? நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம், பிரளயம் முடிகிறது, வெள்ளப்பிரளயம் எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் களிமண்ணா இருக்கு, இந்த களிமண்ணை கொண்டு மணல் செய் என்றான், சட்டிகளை செய் என்றான் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம், ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சட்டி செய்யறதுல ரொம்ப தேர்ச்சி, விதவிதமாக அழகழகாக அற்புதமாக ஆயிரக்கணக்கான சட்டிகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டா, மூசா நூஹே நான் சொன்னதை போன்று சட்டிகளை செய்தாயா? அல்லாஹ் அழகழகாக செய்து வைத்திருக்கிறேன் பாருப்பே, அந்த சட்டிகளை எல்லாம் போட்டு உடைத்து விடு என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் என் கையால் செஞ்சதியா அல்லாஹ், எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதியா அல்லாஹ், இதை போய் நீ உடைக்க சொல்கிறாயே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், என் கையால் படைத்த படைப்புகளை நீ அழிக்க சொன்னாயே நூஹே. ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, பூமியிலே ஒருவரை கூட விட்டு வைக்காதே என்று நீ சொன்னாயே, என் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இந்த மன்னிக்கிற மனப்பான்மை முதல் அடையாளம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு கொடுத்த பாடம் யஸ்துர் அவ்ரத்தா, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய குறையை மறைக்க வேண்டும். நிறைகளைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர குறைகளை மறைக்க வேண்டும். குறையில்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் குறையாளிகள் அல்லாஹ் ரசூலை தவிர. அதனால குறைகளை மறைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளை சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாய் இறந்து கிடக்கிறது. ஹவாரியன்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த நாய் என்ன நாற்றம் அடிக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொன்னார்களாம், அதனுடைய பல் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஏன் குறையை பார்க்கிறீர்கள்? அதில் இருக்கிற நிறைகளை பாருங்கள், அந்த பல் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். குறை வேண்டாம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்களாம், தஃப்சீருல் ஜலாலைனிலே வருகிற வரலாறு. அந்த கனவிலே முதலில் நீ எதை பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விடு. கனவுல அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது எதை பார்க்கிறாயோ அதை புதைத்து வைத்து விடு. மூன்றாவது எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக்கொள். நாலாவது எதை பார்க்கிறாயோ அதை நீ நிராசையாக்காதே, அதை திருப்பி அனுப்பாத, நிராசையாக்காதே. ஐந்தாவது எதை பார்க்கிறாயோ அதை கண்டு ஓடிவிடு. கனவு முடிகிறது. மறுநாள் காலையில் பிஸ்மில்லான்னு முதல்ல கதவை திறந்து பார்த்தா ஒரு பெரிய மலைக்கோட்டையை பார்க்குறாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கா, முதல்ல எதை பார்க்குறியோ அதை சாப்பிட்டுன்னு. ரப்புல் ஆலமீனே, முதல்ல மலைக்கோட்டையல்லவா பார்த்துருக்கிறேன், இதை சாப்பிட சொல்லி நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒன்றும் பேசலை. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போய், மலைக்கு முன்னாடி போய் உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த மலை சிறிதாக மாறியது, அமுதை போன்று மாறியது, சாப்பிட்டார்கள். இரண்டாவது அவர்கள் எழுந்து செல்லுகிற பொழுது தங்கத்தட்டை பார்க்கிறார்கள். இரண்டாவது பார்ப்பதை புதைக்க வேண்டும். தங்கத்தட்டு கீழே கடந்த யாராவது புதைப்பாங்களா? புதைக்கிறார்கள், மேலே வருகிறது, மீண்டும் புதைக்கிறார்கள், மேலே வருகிறது. அல்லாஹ் புதைக்க சொன்னான், மேலே வந்தால் என்ன, கீழே போனால் என்ன என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். மூன்றாவதாக ஒரு சிட்டுக்குருவியை ராஜாளி துரத்தி கொண்டு வருகிறது. மூன்றாவது பார்ப்பதை பிடிக்க வேண்டும். சிட்டுக்குருவி வேகமாக வந்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தின் மேல் ஒட்டுகிறது, அதை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாலாவது வந்த ராஜாளி சொல்லுகிறது, என் உணவை நபியை நீங்கள் பிடிக்கலாமா, நீங்கள் பிடித்து வைக்கலாமா, எனக்குரிய உணவு. நாலாவது பார்ப்பதை நிராசையாக்க கூடாது. அதனால் தன் சதை துண்டு ஒன்றை வெட்டி ராஜாளிக்கு கொடுக்கிறார்கள், ஷாஹீனுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஐந்தாவதாக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிணம் கிடக்கிறது. ஐந்தாவது பார்ப்பதை கண்டு ஓட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஓடிவிடுகிறார்கள், பிணத்தை பார்த்து ஓடுகிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த 5க்கும் உண்டான தாத்பரியம் என்ன, விளக்கம் என்ன ரப்புல் ஆலமீனே, விளக்கம் என்ன ரப்புல் ஆலமீனே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லுவான், கோபம் இருக்கிறதே அது மலையை போன்றது, பெரிதாக இருக்கும். கோபம் மலையை போன்றது. அது வருகிற பொழுது அதை மென்று விழுங்கிவிட்டால், கோபத்தை மென்று விழுங்கிவிட்டால் அமுதை விட சுவையாக இருக்கும். அதனால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோபப்படும் போது வேகமா எந்திரிப்பான். எந்திரிச்சுட்டு இருக்கிறவன் கோபப்பட்டான குதிப்பான். கோபம் என்பது எரிமலை மாதிரி எழும்.
அதை பொறுமையோடு விழுங்கிவிட்டால் அமுதை விட சுவையாக இருக்கும் துல்கர்னைன். நன்மைகள் என்பது தங்கத்தட்டு, அதை ரகசியமாகத்தான் செய்ய வேண்டும் துல்கர்னைன். நன்மை என்பது தங்கத்தட்டு, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. நாம் புதைக்க புதைக்க அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வந்து விடுவான் துல்கர்னைன். நான் கொண்டு வந்து விடுவேன். மூன்றாவது, சிட்டுக்குருவிகள் என்பது நல்லமல்கள். கிடைக்கிற நேரத்திலே, வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலே நல்லமல்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌலூத் சபைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ் வந்துட வேண்டியது. சுன்னத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, வந்துட வேண்டியது. ஸலவாத்து சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா, செய்து கொள்ள வேண்டியது. நல்லமல்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாலாவது, வருபவர்கள் யாரையும் நிராசையாக்க கூடாது. ஒண்ணுமே இல்லை, நல்ல வார்த்தைகளையாவது சொல்லி அனுப்ப வேண்டும். ஐந்தாவது, பிணம் இருக்கிறதே, ரீபத், அடுத்தவர்களை குறை பேசுவது இருக்கிறதே, இது பிணம். யாராவது ஒருவரை குறை பேசினால் அவர்களை கண்டு ஓடிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் யாராவது ஒருவர் மற்றவர்களை குறை சொன்னதாக ஒரு வரலாறு இல்லை, ஒரு வரலாறு. அப்ப குறைகளை யார் மறைக்கிறார்களோ, மறந்து விடுகிறார்களோ, அங்கே சகோதரத்துவம் வளரும். பெருமானார் மூன்றாவதாக சொன்னார்கள், சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் அந்த மதீனாவாசிகள் அன்சாரிகளுக்கு மத்தியிலே உல்ஃபத்தை ஏற்படுத்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். கல்யூபி ஷிஹாபுத்தீனே கல்யூபி என்ற நூலிலே இது பதிவாக இருக்கிறது. அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், அய்யுலாக்கிஹி அலா வஜ்ஹின் தலிக். மூணாவது அடையாளம், ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற பொழுது புன்னகையோடு பார்க்க வேண்டும். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது, இன்னைக்கு எல்லா வியாபார ஸ்தலங்களிலேயும் போதிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒழுக்கம் இது. யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரிப்போடு பாருங்கள், புன்னகையோடு பார்க்க வேண்டும். ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே உட்காரக்கூடாது. சிலர் பார்த்தா எப்பயுமே அப்படிதான், ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி என்ன கேட்டாலும் அப்படியே ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. ஆனால் மார்க்கம் அதை விரும்பவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பார்க்க வந்தாலும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்களே, பெருமானார் எப்பொழுதுமே புன்னகையோடு இருப்பார்கள். அந்த புன்னகை வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரல, பிரிகிறார்கள். பிரிகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல எனக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுங்களேன், நம்ம ரெண்டு பேரும் பிரிய போறோம், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? குன் பிசாமன் வலா தகுன் கல்லாபா. மூசா எப்பயுமே கொஞ்சம் புன்னகையோடு இருங்க, கடுகடுன்னு இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் புன்னகையோடு இருங்கள். இந்த புன்னகை தான் சகோதரத்துவத்திற்கான அடித்தளம். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரத்துவம் மலர வேண்டுமானால் அல்லாஹ் யுஹய்யிப மக்ஸதா, ஒரு சகோதரர் சொல்வதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு வேண்டும். ஒருத்தர் கல்யாணத்துக்கு வர முடியல, காரணம் சொல்றாரு, உதுரு சொல்றாரு, தங்கடத்தை சொல்லுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை வர வேண்டும். ஆனா நம்ம சமுதாயத்தில் எப்படின்னு சொன்னா, ரெண்டு பேர் போய் சொன்னா ரெண்டு பேர் வருவாங்க, ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் வருவாங்க. லெட்டர் போட்டா லெட்டர்ல தான் பதில் வரும். நீங்க யாருமே வரல, லெட்டர் போட்டீங்க, நானும் லெட்டர் போட்டேன், எனக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறதா? நானும் இனி உங்கள் விசேஷத்திற்கு எதற்கும் நான் வரமாட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லுகிறோமே. ஆனால் கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள். ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா. மக்காவாசிகளோடு போர் செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்தை, ராணுவ ரகசியத்தை காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இரண்டு பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவையும் இன்னொரு சகாபியையும் அனுப்புகிறார்கள். ஒரு பெண்மணி இடத்திலே ரகசிய கடிதம் சென்று கொண்டிருக்கிறது. பிஅரே ரௌஹா என்ற இடத்திலே அந்த பெண்மணி சென்று கொண்டிருப்பாள். நீங்கள் செல்லுங்கள் அலியே, அந்த கடிதத்தை வாங்கி வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா நேரா போறாங்க. பிஅரே ரௌஹாவுக்கு பக்கத்தில் அந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிற கடிதத்தை கொடுங்கள். அந்த பெண்மணி, என்னிடத்திலே கடிதம் இல்லை, பெருமானார் வாழ்க்கையிலே ஒரு பொய் கூட சொன்னதில்லை, உங்களிடத்திலே கடிதம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள், கடிதத்தை கொடுத்து விடுங்கள், என்னிடத்திலே எதுவுமே இல்லை. சோதனை செய்ய வேண்டிய சூழல் வந்துவிடும், கடிதத்தை கொடுங்கள். முடிக்குள் இருந்து கடிதத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்க, காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். நாமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? சபைக்கு அழைத்து வரப்பட, ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களே, என்ன காரணம் என்று பெருமானார் விசாரிக்க, பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா, யதின் யா ரசூலல்லாஹ், இவர்ட்ட இப்படி பேசினாலும் நடக்காத நாயகமே, யதின் அல்ரி பஉனகா, அனுமதி கொடுங்கள், அவர் தலையை எடுத்து விடுகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே கொஞ்சம் அமைதியாக இருங்கள். எதற்காக?
ஹாத்திம் இப்னு அபீ பல்தா பதில் சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நாயகமே. என் குடும்பம் மக்காவில் வாழ்கிறார்கள் நாயகமே. என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா நாயகமே? என் மனைவி அங்கு இருக்கிறார்கள், என் தாய் அங்கு இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். நீங்கள் போர் தொடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை வரச் சொல்வதற்காகத்தான் நான் ரகசியமாக கொடுத்தேன் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே தங்கடத்தை சொல்ல புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். ஹாத்திம் இப்னு அபீ பல்தா, அல்லாஹ்வே அவரின் பாவங்களை மன்னித்ததற்கு பிறகு நான் மன்னிக்க என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானார் மன்னிக்கிறார்கள். அவர்கள் சொன்ன உதுரை தங்கடத்தை பெருமானார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யார் ஒரு முஃமினுடைய தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறதோ அங்கு சகோதரத்துவம் மலரும். ஐந்தாவதாக யக்லிய ஹாஜத்தா, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றும். அப்ப சகோதரத்துவம் வளரும். ஒரு முஃமினுக்கு போய் கேட்டு தான் நிறைவேற்றணுங்கிறதல்ல, கேட்பதற்கு முன்பதாகவே உண்மையிலேயே நம்முடைய மஹல்லாவிலே நம்முடைய தெருவிலே ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அந்த தேவையை கேட்காமலேயே யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்தான் உண்மை முஃமின். பனு நமீரா கூட்டத்தார்கள், புகாரியிலே வருகிற ஹதீஸ், பனு நமீரா கூட்டத்தார்கள் வருகிறார்கள். ஒட்டு போட்ட ஆடை, அங்கங்கே கிழிச்சல் இருக்கிறது. பெருமானார் ஜுமாவுடைய தினம் அல்ல, மாற்று தினத்திலே லுஹர் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறிட்டாங்க. இன்னைக்கு ஜும்மா இல்லாத நாளில் ஒரு அஜர்த்து மெம்பர்ல ஏறினா அந்த அஜர்த்து அந்த வாரத்தோட முடிஞ்சார். ஏற முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி சொன்னார்கள், நம்முடைய சகோதரர்கள் பனு நமீராவாசிகள் வந்திருக்கிறார்கள், ஏழ்மையோடு வந்திருக்கிறார்கள், நாம் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல, ஒரு பக்கம் பார்த்தால் ஆடைகள் வந்து சேருகிறது, மறுபக்கம் உணவுப் பொருட்கள் வந்து சேர்கிறது, மறுபக்கம் பார்த்தால் பொருள்களாக வந்து சேர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் கஅன்னஹு முதுஹிபா, முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போன்று ஜொலித்தது. தன் தோழர்களுக்கு பொருள் வந்து சேர சேர, தனக்கு அல்ல தன் தோழர்களுக்கு வந்து சேர சேர, அவர்களுடைய வறுமை நீங்க அவர்களுடைய ஏழ்மை அழிய அழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகமெல்லாம் மாறி போனது. முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போன்று நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் கஷ்டப்படுகிற பொழுது நாம் கேட்காமலேயே உதவினால் சகோதரத்துவம் மலரும். இன்றைக்கு அதை எத்தனை பேர்கள் செய்கிறோம்? ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹ்சின நுஸ்ரத்தா. இந்த தன்மை நம்ம சமுதாயத்தில் குறைந்து வருகிறது. அய்யுஹ்சின நுஸ்ரத்தா, உபகாரத்திற்கு பிரதி உபகாரமும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய உபகாரத்தை எதிர்பார்க்கிறாங்களே தவிர பிரதி உபகாரம், உபகாரிகளை நினைத்து பார்க்கிறார்களா? உபகாரத்தை நினைக்க வேண்டும், சகோதரத்துவம் வளரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள் முழுவதையும் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். தனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்தால் கூட அதை நினைத்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்வார்கள். பெருமானாரே சொல்லுகிறார்கள், நான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உபகாரம் செய்த அத்தனை பேர்களுக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன், 2 பேர்களை தவிர. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அவர்களுக்கு நான் மறுமையிலே செய்து கொள்கிறேன். இன்னொன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அழைத்து வாருங்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை அழைத்து வரப்படுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், எனக்காக, இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் ஏராளமான பொருளாதாரத்தை உதவி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நான் பிரதி உபகாரம் செய்யட்டுமா, மறுமையில் உங்களுக்கு செய்யட்டுமா என்று கேட்கிற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம் நாயகமே, மறு உலகத்தில் எனக்கு செய்யுங்கள் நாயகமே, மறு உலகத்தில் எனக்கு செய்யுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மானுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் நான் மறுமையிலே பிரதி உபகாரியாக இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நாம் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏதோ உபகாரம் செய்கிறார், உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார், பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு உபகாரம் செய்தாய், உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றார்கள். உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். அந்த சஹாபி நம்மள மாதிரி உள்ள ஒரு அபல, பெருமானார்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் நாயகமே, பால் கறக்க ஒரு சட்டி வேணும் நாயகமேன்னு கேட்டார். எனக்கு ஒரு ஒட்டகம், பால் கறக்க ஒரு சட்டி. பெருமானார் சிரிக்கிறார்கள். ஒரு நபியிடத்தில் என்ன கேட்கறதுன்னு கூட இவருக்கு தெரியலையே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்து அந்த கிழவி மாதிரி கூட இல்லையே.
இந்த சஹாபி கேட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்த கிழவிக்கு என்ன ஆச்சு நாயகமே? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஒரு கிழவி இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களின் அடக்க இடத்தை கண்டுபிடித்து அவர்களை எடுத்து பைத்துல் முகத்தஸிலே அடக்கப்பட வேண்டும். நபிமார்கள் என்றைக்கும் இறப்பதில்லை, நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதில்லை, அவர்களை அப்படியே எடுத்து பைத்துல் முகத்தஸில் அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க அவங்க அடங்கியிருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க, எல்லாரும் தெரியலன்னாங்க. அந்த கிழவி சொன்னது, எனக்கு தெரியும், ஆனால் 3 ஷர்த்து, 3 நிபந்தனைகளை செய்தால், 3 நிபந்தனைகளை நான் போடுவேன், அதை நிறைவேற்றினால் அந்த இடத்தை காட்டுவேன். சரி, நிறைவேற்ற என்ன நிபந்தனை? அந்த அம்மா கேட்டுச்சு, எனக்கு கண்ணு பார்வை தெரியல, இப்ப கண் தெரிஞ்சா தானே நான் போய் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், பார்வை கிடைக்கிறது. இரண்டாவது நிபந்தனை என்னன்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஒரு போடு போட்டுச்சு, 90 வயசு கிழவி, எனக்கு வயது 16ஆக மாற வேண்டும். அன்னைக்கு அந்த அம்மா கேட்டதான் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுடைய நிலை. 60 வயது கிழவியும் 16ஆக இருக்க ஆசைப்படுகிற பண்பாடு இந்த ஊர்ல இல்லை, நான் எங்க ஊரை சொல்றேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வயதும் மாறுகிறது. மூன்றாவதா அந்த கிழவி இன்னொரு போட்டு போடுச்சு, சொர்க்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் உங்க கூட தான் இருக்கணும். அங்க ஹூர்லீன்கள் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. லஅனா, ஹூர்லீன்களிலேயே உயர்தரமான ஹூர்லீன்கள். லஅனா யாருக்கு? நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகிற ஹூர்லீன்கள். அவர்கள் சிரித்தால் அவர்களின் புன்னகை சொர்க்கத்தை பிரகாசிக்க செய்யுமா. அவ்வளவு ஹூர்லீன்கள் இருக்க இந்த கிழவியா நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற வழியே இல்லை. உங்க கூட நான் முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்க கூட இருக்கிறதா இருந்தா காட்டுறேன். அல்லாஹு தஆலா கண்டிப்பாக இருப்பார், அதனால் காட்டச் சொல்லுங்கள் என்று சொல்லி கடைசியில் அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடத்தை காட்டப்படுகிறது. அவர்கள் எடுத்து அடக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கிழவி கேட்ட மாதிரி கேட்டிருந்தா கூட முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேனே. நான் யாருக்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறேன், கேட்ட யாருக்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். அந்த கிழவி மாதிரி கூட என் உம்மத்திலே கேட்கவில்லையே என்று மூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மங்களாய்த்துக் கொள்கிறார்கள். ஒரு சின்ன உபகாரத்திற்கு கூட பெருமானார் பிரதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். ஸைதுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ என்ன தெரியுமா? சின்ன பையன் பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். சின்ன பையன் பெருமானாருக்கு பால் கொடுக்கிற பொழுது அந்த சின்ன பையன்களை பார்த்து அழகா இருக்கும். அந்த பையன்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த துஆவை செய்யணும். எல்லோருமே சின்ன பிள்ளைகளை கொஞ்சும் போது அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலா, என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலா, அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, அழகை நிரந்தரமாக்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதுல் அன்சாரிக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலா. நம்ம அன்சாரி ஆஜியாருக்கு யாரோ துஆ செஞ்சிட்டாங்க போல தெரியுது. அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலா. அன்புக்குரியவர்களே, அந்த துஆவின் பவர் என்ன ஆனது? 85 வயசை கடந்தார் ஸைதுல் அன்சாரி. 85 வயசை கடந்துட்டாரு. அவர் அழகு மாறவில்லை, அவருடைய ரோமங்களில் ஒன்று கூட வெள்ளையாகவில்லை, நடை தளரவில்லை, தோளில் சுருக்கமில்லை. சொல்லுவார்கள் ஸைதுல் அன்சாரி, எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வேளை பால் கொடுத்ததற்கு அவர்கள் செய்த துஆ என்னை இவ்வளவு அழகாக்கி வைத்திருக்கிறது. அப்ப நாம உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். செய்தால் சகோதரத்துவம் மலரும். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அயுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸி, தனக்கு எது பிரியமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கு ஆகாததை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மிஸ்வாக் வைத்திருக்கிறார்கள். 2 மிஸ்வாக், ஒரு மிஸ்வாக் நேராக இருக்கிறது, இன்னொரு மிஸ்வாக் வளைந்து இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாமெல்லாம் நமக்கு பிடிக்காத மற்றவங்களுக்கு கொடுப்போம், ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நேரான மிஸ்வாக்கை அந்த தோழருக்கு கொடுத்து விட்டு கோணல் மிஸ்வாக்கை தான் வைத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு கொடுத்தால் சகோதரத்துவம் மலரும். எட்டாவதாக அல்லாஹ் எல்அன முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சபிக்க கூடாது. சகோதரத்துவம் மலர வேண்டுமானால் சபிக்க கூடாது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா 4 தடவை சாராயம் குடித்து விடுகிறார்கள். சாராயம் தடை செய்யப்பட்டதற்கு பிறகு
சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, நுஅமான் இப்னு பஷீர் கொண்டு வரப்படுகிறார்கள். 4 முறை இவரை ஹத்தடிக்கப்பட்டு விட்டது நாயகமே, ஆனாலும் இவர் இந்த போதையை விடவில்லை நாயகமே என்று சொல்லி, நாயகமே இவருக்காக நீங்கள் லானத்து செய்யுங்கள் நாயகமே, இவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, இவருக்காக லானத்து செய்து விடுங்கள் நாயகமே. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு கூட லானத் செய்து வழக்கமில்லை. கரம் உயர்த்தி அல்லாஹும்ம ஆஃபிர் லஹு اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه يا الله என் உம்மத்திலே தடை செய்யப்பட்டதற்கு பிறகு எனக்கு முன்னால் என் தோழர் குடிக்கிறார் ரப்பே, அவரை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய் ரப்பே, அவரை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய் ரப்பே, அவரை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய் ரப்பே. வரலாறு பேசும் பெருமானார் என்றைக்கு இந்த துஆ செய்தாரோ அன்றிலிருந்து அவர் ஒரு மிடலை கூட பார்த்ததில்லை, ஒரு பொட்டு கூட ஒரு நாவுக்குள்ளே சென்றதில்லை. பெருமானார் யாரையும் சபித்ததாக ஒரு வரலாறு இல்லை. சகோதரத்துவம் வளர்வதற்கு 9வது அடையாளம் அல்லாஹ் யுரவ்வி முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கிண்டல் செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் தில்லகியான மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நுஐமான் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப தில்லகியான மனிதர். யமன் நாட்டிலிருந்து பெருமானாரை பார்ப்பதற்காக ஒரு கிராமவாசி வருகிறார். ஒட்டகத்தை கட்டிவிட்டு பெருமானார் இடத்துல போய் பேசிக் கொண்டிருக்கிறார். நுஐமான் ரலியல்லாஹு அந்த வழியில வர்றாங்க. தோழர்கள் சொன்னார்கள், நுஐமான் ஒட்டகம் பார்த்தா ஆஜான் பாகுவாக இருக்கிறது, நல்லா இருக்கு, அதனால ஒட்டகத்தை கூறு போட்டுறீங்களா? அவர் கொஞ்சம் அப்லஹான ஆளு, நேரா கத்தி எடுத்துட்டு வந்தாரு, ஒட்டகத்தை அரிச்சாரு, எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டாரு. அந்த கிராமவாசி பேசிட்டு வெளியே வர்றவங்களாட்டையும் ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து பங்கு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு அடையாளம் இல்லை. கிராமவாசி பேசிட்டு வெளியே வந்து அப்படியே தேடி பார்க்கிறாரு, ஒட்டகத்தை காணோம். மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு, சொல்றதுக்கும் மனசு இல்ல. திருப்பி வெளியே வந்து அந்த தெருவே தேர்றாரு, திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு, ஒட்டகத்தை காணோம். திருப்பி வெளியே வர்றாரு, தேர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன குட்டி போட்டு போன மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே வர்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்க, நாயகமே உங்க ஊர்லயும் இப்படியா? பெருமானார் என்னன்னு கேட்டாங்க. ஒட்டகத்தை கட்டி உறுதியா கட்டிட்டு வந்தேன் நாயகமே, வெளியே வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணும் நாயகமே, யாரோ அவுத்துட்டு போயிட்டாங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதட்டத்தை பார்த்துட்டு பெருமானார் பதட்டத்தை பார்த்து விட்டு கேட்டார்கள், யார் ஒட்டகத்தை எடுத்தது? சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே நுஐமான் வந்தார், ஒட்டகத்தை அறுத்து எல்லாத்துக்கும் போட்டு பங்கு வச்சு கொடுத்துட்டார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகத்தோடு அழைத்து வாருங்கள் நுஐமானை. நுஐமான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். தில்லகியான மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க, எதுவுமே நடக்காத மாதிரி வந்து சலாம் சொல்லி, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சலாம் உண்டாகட்டும். நுஐமான், என்ன தைரியத்தில் ஒட்டகத்தை அறுத்தீர்கள்? நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் அறுத்தேன். எப்படியா இருந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டீங்க நீங்க, யாரா இருந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டீங்க நீங்க, ஒட்டகத்தை கொடுத்துருவீங்க, அந்த தைரியத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு லா யுரவ்வி முஸ்லிமா. நுஐமான் வேண்டாம் நுஐமான், அல் முஸ்லிம் லா யுரவ்வி முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கஷ்டப்படுத்தக்கூடாது, இன்னொரு முஸ்லிமை கேவலப்படுத்தக்கூடாது. அதற்கு பிறகு நுஐமான் ரலியல்லாஹுனுடைய வரலாறு அப்படியே மாறியது. கடைசியாக அல் முஸ்லிம் லா யஸ்துமு முஸ்லிமா, சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டக்கூடாது. நீ சர்வசாதாரணமாக பேசுகிறோமே, நாம் இங்க இருந்து அங்க திட்ட, அங்க இருந்து இங்க திட்ட, லானத்துகளை செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் வர வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் என்று தோழர்களுக்கு சொன்னார்கள். அப்படியே நடந்தது. அதனால் அவர்களுக்குள்ளே சகோதரத்துவ உணர்வு எப்படி இருந்தது? வரலாறு பேசுகிறது. எர்முக் போர்க்களம், சக்கராத் ஹாலில் இருக்கிற பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று கேட்க தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இன்னொருத்தர் தாகம்னு சொல்ல, அந்த நேரத்திலே என் சோழருக்கு கொடுங்கள், என் தோழருக்கு கொடுங்கள், என் தோழருக்கு கொடுங்கள். கடைசியில் யாருமே குடிக்கல, மொதல் ஆளுக்கு வருது, மொதல் சஹாபிக்கு வருது. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறவங்களாட்டி அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. இறக்கிற தருவாயில் கூட என் தோழர், என் தோழர், என் தோழர். இது போன்ற ஒரு நிலையை இதுவரை உலகத்திலே யாராவது செய்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தார். இரண்டாவது பொருளாதார சீர்திருத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைகிற பொழுது மதீனா முழுக்க வட்டி கடன் பட்டிருந்தார்கள். மதீனா முழுக்க வட்டியிலே மாட்டி இருந்தார்கள். இன்னைக்கு உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் தலையை சுற்றி கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு. வட்டியால் தான் வாழ்க்கை இருக்கிறது, வட்டி இல்லை என்று சொன்னால் வரலாறே இல்லை, வாழவே முடியாது என்று சொல்லுகிற இந்த காலத்திற்கும் பெருமானார் சவாலாக அன்றைக்கு 2 வார்த்தைகளில் பெருமானார் உலக பொருளாதாரத்தை மாற்றி போட்டவர்கள். 2 வார்த்தை.
அன்சாரிகள் வட்டி கடன் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் மதீனாவுக்குள்ள போய் பார்க்கும்போது அன்சாரிகளுடைய நிலையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. யூதர்கள் வட்டிக்கு கொடுத்து விளைச்சலை எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள், மீண்டும் கடன்காரன் மீண்டும் எடுத்துக்கொள்வார்கள். இதே நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். இந்த கோணத்திலே வாருங்கள். அன்சாரிகள் உற்பத்தியாளர்கள், முஹாஜிர்கள் விற்பனையாளர்கள். ரஹலத் ஷித்தா வ ஸைஃப், கோடை காலம் குளிர்காலத்திலே விற்பனைக்கு செல்வார்கள். இவர்கள் விற்பனையாளர்கள், அவர்கள் உற்பத்தியாளர்கள். ரெண்டு பேர்த்தையும் கைகோக்க வச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களையும் பெருமானார் ஒன்று சேர்க்க வைத்து ரெண்டே ரெண்டு வார்த்தை, உலக வரலாறுகள் திகைத்து போய் நிற்கிற வார்த்தை, அறிஞர்கள் எல்லாம் மலைத்து போய் நிற்கிற வார்த்தை, தத்தனாசரு வலா துஸ்ரிஃபு. வேற எதுக்குமே பெருமானார் பேசல. ஒருவருக்கு ஒருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம் என்றார்கள். இந்த ரெண்டு வார்த்தையைத்தான் சகாபாக்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். ஒருவருக்கொருவர் உதவினார்கள், வீண் விரயத்தை குறைத்தார்கள். ஒரு வருடத்தில் வட்டிக்கடன் முழுக்க முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது மதீனாவிலே ஜகாத் வாங்குவதற்கு ஆள் இல்லை, ஏழைகள் இல்லை. எவ்வளவு பெரிய பொருளாதார சித்தாந்தம், எவ்வளவு பெரிய சவால்! உலகமே திகைத்துக் கொண்டிருக்கிற பொருளாதார இந்த மாற்றத்திற்கு பெருமானார் சொன்ன ரெண்டு வரி சூத்திரம் உலகத்தில் எந்த தலைவனாவது செஞ்சதுண்டா, சொன்னதுண்டா, நடந்ததுண்டா, நடத்தி காட்டியதுண்டா? பெருமானார் சொன்னது மட்டுமல்ல, பேச்சு மட்டுமல்ல, வாக்கு மட்டுமல்ல, வாழ்வும் இருந்தது, நடத்தி காட்டினார்கள். தான் வஃபாத் ஆகிற பொழுது மதீனா நகரத்திலே ஏழைகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை தத்தனாசரு எங்கே இருக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் உதவுதல். எத்தனை வரலாறுகள்! அல்லாஹு அக்பர். பள்ளிவாசலுக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து பயப்படுறாங்க, ஒளிகிறார்கள், ஓரமாக போய் அமர்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு, ஏன் என்னை பார்த்து போய் ஒளிகிறீர்கள்? உங்கள்கிட்ட 60,000 கடை வாங்கியிருந்தேன், கடனை கொடுக்க முடியல, உங்களை பார்த்தோன்னு கேட்டுருவீங்களோங்கிற பயத்தில் தான் நான் ஓடி விழுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சொல்லியிருக்கிறாங்களே, உதவுங்க என்ன. உஸ்மான் ரலியல்லாஹு, மன்னித்து விட்டேன், எனக்கு வேண்டாம் என்றார்கள். மன்னித்து விட்டேன் தோழா, உனக்கு முடியவில்லை, மன்னித்து விட்டேன் தோழா, எனக்கு வேண்டாம். யார் செய்தி? மதீனா நகரத்திலே பஞ்சம். 700 ஒட்டகையோடு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 700 ஒட்டகையோடு வருகிறார்கள். வியாபாரிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நசையிலே பதிவான ஹதீஸ் இது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 மடங்கு லாபத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். முடியாது. 4 மடங்கு லாபத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். முடியாது. 8 மடங்கு லாபத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். ஒருவர் சொல்லுவார் 10 மடங்கு லாபத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம், பஞ்சமாக இருக்கிறது, கொடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், என்கிட்ட ஒருத்தர் விலை பேசிட்டாரு, 700 மடங்கு லாபத்திற்கு எடுத்துக்கொள்வதாக விலை பேசிவிட்டார். 700 மடங்கு லாபத்திற்கா? யார்? அந்த ரப்புல் ஆலமீன் பேசிவிட்டார். இதையெல்லாம் என் தோழர்களுக்கு நான் அன்பளிப்பாக செய்கிறேன் என்றார்கள். தத்தனாசரு, கஷ்டத்திலே உதவும் மனப்பான்மை, இதை என் தோழர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். வெறும் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய வரலாறு மட்டுமல்ல, இது போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வீடு, வாசல், சொத்து, சுகம் அத்தனையும் விற்று ஒரு நாள் பெருமானார் இடத்திலே கொண்டு வந்து இருக்கிறார்கள். நாயகமே, மதீனாவில் பஞ்சம் என்று சொன்னார்கள், இது முழுவதையும் வைத்துக் கொண்டு என் தோழர்களின் பசியை நீக்குங்கள் நாயகமே. என்ன உதவி! அல்லாஹு அக்பர். வீண் விரயம் பெருமானாரின் காலத்தில் ஒன்று கூட வீண் விரயம் இல்லையே. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, ஜாஹித் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, இவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு தஆலா விருந்து கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா, முஆவியா 5 மாகாணங்களுக்கு அதிபதி. அபூதர் ரலியல்லாஹு தஆலா ஜாஹித் விருந்துக்கு வர்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா விதவிதமான உணவுகள். இதை பார்த்த உடனே அபூதர் ரலியல்லாஹு தஆலா 2 வார்த்தை தான் பேசினாங்க. இன் கான மின் பைத்தில் மால், இவ்வளவும் அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எடுத்து செய்திருந்தால் ஃபஅன்த சாரிக், நீங்கள் ஒரு திருடர், உங்கள் கையை வெட்ட வேண்டும். ஜனாதிபதிக்கு சொன்ன வார்த்தை. அரசாங்கத்திலிருந்து எடுத்து உணவு சமைத்திருந்தால் உங்கள் கை வெட்டப்பட வேண்டும். இன் கான மின் பைத்தி அபீக்,
உங்க வாப்பா வீட்டு சொத்தா இருந்தா பாந்த முஸ்ரிஃப், நீங்கள் வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள். இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு பரப்பாங்க. வீண்வரையம் இருக்கிற வீட்டிலே நான் உணவருந்த மாட்டேன். இதற்கு பிறகு மாவியார் எல்லாம் அழுதார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுதுவிட்டு அதற்கு பிறகு அடிமை என்ன உணவை சாப்பிடுமோ அதைத்தான் மாவியார் எல்லாம் சாப்பிடுவார்கள். அடிமைகள் என்ன ஆடை அணிவார்களோ அதைத்தான் மாவியார் அல்லாஹ் தஆலா அணிவார்கள். ஒரு வார்த்தையிலே வீண்விரயத்தை தூக்கி எறிந்தவர்கள் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, 2 வார்த்தையில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு சவாலாக சாதித்து காட்டினார்களே. இன்றைக்கு உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? 3ஆவதாக திட்டமிடல். பெருமானார் மாதிரி திட்டமிட்டவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம சமுதாயத்தில் அந்த திட்டமிடல் தான் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டது. திட்டமிடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போர்க்களங்கள் எல்லாம் மணிக்கணக்கிலே சொல்ல வேண்டிய விஷயங்களை சில நிமிடங்களிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யார் தெரியுமா அறிவாளி? அறிவாளி யார் தெரியுமா? நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் முட்டாள். நேற்றே செய்யலான்னு இருந்தேன், மறந்துட்டேன், அதனால இன்னைக்கு செய்ய முட்டாள். இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்பவன் சராசரி மனிதன். நாளைய வேலையை இன்றைக்கு செய்பவன் தான் அறிவாளி. நாளைய வேலையை, நாளைக்கு கார் எடுக்கணும்னா இன்னைக்கு போய் சாவியை கரெக்டா மாட்டான், இவன் அறிவாளி. நாளைய வேலையை இன்றைக்கு செய்கிறார். எங்கேயாவது வச்சுட்டு வானத்துக்கு பூமிக்கு மத்தியில குதித்துக் கொண்டிருப்பவன் அறிவாளி அல்ல. பெருமானார் நாளைய சொர்க்கத்திற்கு இன்றைய வேலை விதையை போட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய அறிவாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 சக்திகள் ஒன்று சேருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்ப்பதற்காக. ஹந்தக் போர்க்களம் 4 சக்திகள் பெருமானாரை எதிர்க்கிறது. மக்காவாசிகள், குறைஷிகள், ஹவாரியீன்கள், மதீனாவை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள், யூதர்கள், அன்சாரிகள், 4 சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஹந்தக் போர்க்களத்திலே பெருமானாரை எதிர்க்கிறது. அகழ் தோண்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழை தாண்டி வர முடியாத சூழல். அதிலேயும் 3 பேர்கள் வந்தார்கள். அதில் ஒருவர் அம்ர் இப்னு உத். 1000 வீரர்களுக்கு சமமான அம்ர் இப்னு உத் அகழை தாண்டி வந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கோட்டைக்குள்ளே இருக்கிறார்கள், ஒளிந்திருக்கிறார்கள். வந்தவன் கோட்டையை தாண்டி வந்த 1000 வீரர்களுக்கு ஒப்பான அம்ர் இப்னு உத் சவால் விடுகிறான். என்னோடு மோதுவதற்கு முஹம்மதே துணிச்சல் இல்லையா? உன் தாய் பால் கொடுக்கிற பொழுது வீரத்தை சேர்த்து ஊட்டி கொடுக்கவில்லையா? காட்ட உன்ன அலி ரலியல்லாஹு தஆலா நாயகமே, அனுமதி கொடுங்கள் நாயகமே, அனுமதி கொடுங்கள் நாயகமே, நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் நாயகமே. பெருமானார் வேண்டாம் என்கிறார்கள். வேகத்தை ஏற்படுத்துகிறார். 2வது வார்த்தை அம்ர் இப்னு உத் வேகத்தை ஏற்படுத்துகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா துள்ளி எழுகிறார்கள், வேண்டாம் தடுக்கிறார்கள். 3வது முறை அம்ர் இப்னு உத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேச அலி ரலியல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அலி ரலியல்லாஹு துடித்து, நாயகமே என்னை விடுங்கள், அனுமதி கொடுங்கள் நாயகமே. பெருமானார் தன் தலப்பாகையை தூக்கி அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலையிலே வைத்து தன்னுடைய வாளை துல்ஃபிகாரை அலி ரலியல்லாஹுவிடத்திலே கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் பெருமானார், அலியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார். போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் அலி களமிறங்கி விட்டால் புறமுதுகு என்பது அவரின் வரலாற்றில் கிடையாது. சென்று வா, வென்று வா அடியே. அலி ரலியல்லாஹு தஆலா போய் நிக்கிறாங்க. அவங்க இருக்கிறது 3 அடி, அம்ர் இப்னு உத் 8 அடி. அம்ர் இப்னு உத் பார்க்கிறார், முகமது உன்னைத்தான் என்னை கொல்வதற்கு, என்னை வெல்வதற்கு அனுப்பி இருக்கிறாரா? உனக்கு உயிர் பீச்சை தருகிறேன், சென்று வா. உன்னை சின்ன பையனெல்லாம் நான் தொட்டு பழக்கம் இல்லை. எனக்கு நிகராக அரபுலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு நிகரான ஆளை கொண்டு வர சொல். அலி ரலியல்லாஹு 2 வார்த்தை தான் பேசினாங்க. இங்க 2 வேலை தான். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஈமான் கொள்ளு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, அல்லது என்னோடு மோது. வந்ததே கோபம், வாழ்வீச்சு வேகமாக வீசுகிறார். வேகமாக வீசுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலப்பாகை தடுக்கிறது. தலப்பாகையில் பட்டு அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய நெற்றியிலே லேசாக வாழ்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீச்சை பற்றி அறியாதவன் அலி ரலியல்லாஹு ஒரு சுழட்டு சுழட்டினார்கள். அம்ர் இப்னு உத் 2 துண்டாக விடுகிறான். 2 துண்டாக 1000 வீரர்களுக்கு சமமான அம்ர் இப்னு உத்தை
அடிநடி அல்லாஹு தஆலா துண்டாக போடுகிறார்கள். இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்கிலே ஒரு திட்டம் போட்டார்கள். 4 சக்திகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அந்த சக்திகளை முறியடிப்பதற்கு என்ன வழி செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப அழகா அடுத்து கைபர் போர்க்களம் யூதர்களை ஃபர்ஸ்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். யூதர்களை அழித்தார்கள் ஹிஜ்ரி 6ல. அதற்கு அடுத்து ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், எல்லோரையும் ஒன்று திரட்டி உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். காபாவுக்குள்ளே நுழைந்தவர்களும் அபூ சுஃபியானின் இல்லத்திற்குள்ளே, அபூ சுஃபியான் பெரிய உளவாளி, அபூ சுஃபியானின் இல்லத்திற்குள்ளே நுழைந்தவர்களுக்கும் விடுதலை என்றார்கள். அபூ சுஃபியான் அப்படியே அரங்கி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்ட வரலாறுகள் சாட்சி. அந்த சக்தியை யூத சக்திகளையும் பெருமானார் அழித்தார்கள். குறைஷிகளை அழிக்கிறார்கள். ஹுனைன் போர்க்களத்திலே ஹவாரியன்கள் மக்காவை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்தார்கள். தபூக் போர்க்களத்திலே பெருமானார் நசாராக்களை அழித்தார்கள். 4 சக்திகளையும் திட்டமிட்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தார்கள். இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அடுத்த தலைமுறைக்கான திட்டம் இருக்கிறதா? நம்முடைய கொள்கைகள், நம்முடைய கோட்பாடுகள் அத்தனையும் இன்றைக்கு சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறதே. ஒரு திட்டம் உண்டா? ஒரு கிறிஸ்துவ பாதிரி சேலத்திலே நடந்த ஒரு உண்மையை நான் சொல்லுவேன். கபரஸ்தானுக்கு இடம் வாங்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள், கபரஸ்தானுக்கு மயானத்திற்கு இடம் எங்களுக்கு 2 ஏக்கர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவ பாதிரி பேசுகிற பொழுது எங்களுக்கு 50 ஏக்கர் வேண்டும் என்று சொல்லுகிறார் கலெக்டர் இடத்துல. கலெக்டர் கேட்கிறார், ஏங்க முஸ்லிம்கள் உங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு 2 ஏக்கர், நீங்கள் 50 ஏக்கர் கேட்கிறீர்களே? அந்த கிறிஸ்துவ பாதிரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொரு 500 ஆண்டுகளில் சேலம் முழுக்க நஸ்ரானிகளாக கிறிஸ்துவர்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக வேண்டி நான் 50 ஏக்கர் கேட்கிறேன் என்றார். இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திட்டம் இங்கு போடப்படுகிறது. ஆனால் எதிர்வரும் நம்முடைய தலைமுறையை காப்பதற்காக சுன்னத் வல் ஜமாஅத்திலிருந்து போய்கிட்டே இருக்கு. நம்முடைய தலைமுறையை காப்பதற்காக, நம் சமுதாயத்தை காப்பதற்காக, நம்முடைய பண்பாடு நாகரிகம் ஒழுக்கங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம் உண்டா? பெருமானார் திட்டமிட்டு வென்று காட்டினார்களே, சவாலை சாதித்து காட்டினார்களே. நம்மிடத்தில் எத்தனை பேர்களிடத்தில் திட்டம் இருக்கிறது? 4வதாக அரசியல். அன்புக்குரியவர்களே, அரசியல் தளமும் களமும் இல்லை என்று சொன்னால் சமுதாயத்திற்குள் செல்ல முடியாது என்பதற்காக பெருமானார் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் அரசியல் அமைப்பு, வீட்டு தலைவன் முதல் நாட்டு தலைவன் வரைக்கும் 3 விஷயத்துல பெருமானார் முடிச்சிட்டாங்க. 3 விஷயம். வீட்டு தலைவன், நாட்டு தலைவன், எல்லாத்துக்கும் இதான் வேணும். சுயநலம் கூடாது. பெருமானார் வாழ்க்கையில் ஒரு சுயநலத்தை காட்ட முடியுமா? சுயநலம் கூடாது. 2வது கோஷ்டி மனப்பான்மை கூடாது. பிரிந்தவர்களை பெருமானார் ஒன்று சேர்த்துத்தான் பழக்கமே தவிர ஒன்று சேர்ந்தவர்களை பிரித்து பெருமானாருக்கு பழக்கமில்லை. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிற வேலையை யார் செய்கிறாரோ அவர்கள்தான் சிறந்த தலைவர்கள். சுயநலமில்லாதவர்கள் சிறந்த தலைவர்கள். 3வதாக சோம்பேறித்தனம் இல்லாதவன் சிறந்த தலைவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே உறங்கியதாக வரலாறு இல்லை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு, பெருமானார் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்களாம். மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கடுமையான பாரிதான தண்ணீரை வைத்துக் கொள்வார்கள். தூக்கு வரும்போது உமர் ரலியல்லாஹு முகத்தில் அடிச்சுக்குவாங்களாம். தூக்கு வரும்போது முகத்தில் அடிச்சுக்குவாங்க. அடுத்து எழுவார்கள், தொழுவார்கள், அழுவார்கள், தொழுவார்கள், அழுவார்கள். ஆத்திகா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏங்க இப்படி செய்றீங்க? நான் பகலில் தூங்கினால் படைப்பினங்களுக்கு மோசம் செய்து விடுவேன், இரவில் தூங்கினால் படைத்தவனுக்கு மோசம் செய்து விடுவேன். எப்படி உறங்க முடியும்? நான் எப்படி உறங்க முடியும்? என் கண்மணி நாயகம் உறங்கி நான் பார்த்ததே இல்லையே. என் கண்மணி நாயகம் உறங்கி பார்த்ததே இல்லையே. நாட்டு தலைவன் முதல் வீட்டு தலைவன் வரைக்கும் உள்ள அழகான அரசியல் அமைப்பை ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாலாக இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த நாயகம் இறுதியாக கியாமத் நாள் வரை, நாயக காலத்துல மட்டுமல்ல, உலகத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனை. கியாமத் நாள் வரை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வை கியாமத் நாள் எப்படி வரும், அந்த நேரத்தில் ஏற்படுகிற அலாமாத்துகள் என்ன, அத்தனையும் பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அண்ணல் வழி நடந்தால், திட்டமிட்டு அண்ணல்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியிலே மன்னிக்கிற மனப்பான்மையை உருவாக்கி பொருளாதாரத்தை சீரமைத்து வட்டியிலிருந்து காப்பாற்றுகிற பொருளாதார அமைப்பை உருவாக்கி நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்ததை கண்டிப்பாக சாதிக்கும். எதிர்காலம் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். எதிர்காலம் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தன்னலமற்ற, அதற்காக சுயநலமில்லாத தொண்டாற்றும் பணியை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகு வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் நேரத்தை மறந்து போயாச்சு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோஹர் நேரத்துக்கு போறாங்க, தஸ்பீஹ் ஓடிட்டே இருக்கு. அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. பொதுவாகவே பெண்கள் ஓதணும்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆரம்பிச்சிருவாங்க. விடணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி தொடவே மாட்டாங்க. நான் நம்ம ஊர் பெண்களை சொல்லலை, நான் நம்ம எங்கள் ஊரை சொல்கிறேன். ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா, அது வாட்டுக்கு தஸ்பீஹ். லொகர் தொழுதுட்டு பெருமானார் வர்றாங்க, அசர் தொழுகைக்கு போகிறாங்க, அப்பயும் தஸ்பீஹ் ஓடிட்டு இருக்கு. பெருமானார் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. மகரிபுக்கு வந்து பார்க்குறாங்க, அப்பயும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஸ்பீஹ் ஓடிட்டு இருக்குது. இஷா தொழுகைக்கு வந்து பார்க்குறாங்க, அப்பயும் தஸ்பீஹோட உட்காந்துருக்கிறாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், அம்மா இவ்வளவு தஸ்பீகை செய்கிறீர்களே, நான் ஒரே ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா? அதை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீகை செய்த நன்மை கிடைத்து விடும் அம்மா. ஒரு தடவை சொன்னா 3000 ஆண்டுகள் தஸ்பீகை செய்த நன்மை கிடைத்து விடும் அம்மா, சொல்லட்டுமா? சொல்லுங்கள் நாயகமே. பெருமானார் இந்த தஸ்பீகை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பான் அம்மா. சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை சொல்லலாமே. 9 ஆண்டுகள் 9000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வான். या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह लना मा मला या वासी अल करमी. या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह